பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது விவஞ்சல் அடைந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பிரியப்படுகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நாம் பரிசுத்தத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. பிழையற்ற பரிசுத்தம், மகா பரிசுத்தம் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இன்று சிந்தித்து பார்ப்போம். மட்டுமல்ல, கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டவைகள் அத்தனையும் பரிசுத்தமானது என்று வேதம் கூறுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை பார்க்கும்போது 5 பெண்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களுடைய கணவரால் கர்ப்பவதியானவர்கள் அல்ல. அதனால் நாம் அந்த காரணத்தை சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கற்று நடக்கக்கூடாது. பிரியமானவர்களே, மட்டுமல்ல, வேதம் என்ன கூறுகிறது? அவனவன் தன் அயலான் பெஞ்சாதியின் பின்னாலே கனைக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று கூறப்பட்டுள்ளது. ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்துக்கு வர கொடுத்த தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனை. எங்களையும் பரிசுத்தத்திற்கு பாத்திரராக எங்களை வணைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனை. அப்பா, உமக்கு நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பரிசுத்தம் பண்ணும். மட்டுமல்ல, எங்கள் குடும்பங்களையும் பரிசுத்தம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.